கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நிறைவாக்கும் தேவன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனாரே என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வறுமை மக்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. பாவம் வந்ததன் விளைவாக இந்த உலகத்தில் சாபமும் வந்தது. சாபமானது மக்களை வறுமையினால் ஆட்டி படைக்கிறது. வறுமைக்கு பதில் என்ன என்று கேட்டால் மறுமையில் ஆசீர்வாதம் என்று சொல்கின்றனர். காரணம், இவ்வுலகத்தில் கஷ்டப்படுபவர்கள் மறுமையில் சந்தோஷமாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் தரித்திராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆகவே நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி நமக்காக அவர் தரித்திரனார் என்று பார்க்கிறோம். ஆதியிலே இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததாக தேவன் கண்டார். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி வெளிச்சம் உண்டாகிறது என்றார். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவே உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் உருவாக்கினார். ஆவியானவர் அவைகளை செயல்படுத்துகிறார். அதன் மூலமாக உருவானதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் உள்ள அழகு, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் எல்லாமே வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகளில் எல்லாமே தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவின் அடிப்படையில் தேவன் தம் இருதயத்திலிருந்து வெளிப்பட பண்ணுகிற கனிகளாகும். தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி அவைகளை பொக்கிஷங்களாக நாம் வாழ்க்கையில் பயன்படுத்துவதனால் நிச்சயமாக நம் வாழ்க்கை செழிக்கும். ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த உலகத்தை உருவாக்கிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை போஷித்து காத்து பராமரிக்க வல்லவராக இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் உடுவித்து வைக்கிற தேவன் நம்மையும் உடுவித்து வைப்பார். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இருக்கிறதே என்று இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். பரலோக ராஜ்யத்தை காட்டிலும் பெரியவர் நமக்குள் ஜீவ வார்த்தைகளாக வசிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை பார்க்க முடியும். குறைவுக்கு இடமே இல்லை. எல்லாவற்றையும் நிறைவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களை அவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. எனவே தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தை உங்களை என்னையும் நிறைவாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.